வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசிச்சுது. அவன் ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோட கதவை தட்டுறான். அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறான். அவன் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தயக்கத்தோடு கேட்குறான். அந்த சிறுவனுடைய கண்ணில் இருந்த பசியை அந்த பெண் வந்து கவனிக்கிறாள். அவள் போய் இந்த பையனுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். தண்ணி கேட்ட சிறுவனுக்கு சாப்பாடும் எடுத்துகிட்டு வரான். சாப்பிட்டுட்டு திருப்தியாகவும் போகிறான். ரொம்ப நன்றி கலந்த புன்னகையோடு அவன் சொல்லிவிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கடந்து போகிறான். ஆண்டுகள் வந்து பல கழிஞ்சது. இந்த பெண்ணுக்கு வந்து திடீர்னு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பில் அமௌண்ட்டாக வருது. அப்போ இந்த பில்லோட பேக்கில் எழுதியிருக்குது, டாக்டர் வந்து எழுதியிருக்காரு, இந்த பில்லை வந்து பே பண்ணியாச்சு, நீங்கள் இந்த பில்லை வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்புறம் இந்த டாக்டரை போய் பார்க்குறதுக்கு டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்கார். அங்கே போய் அந்த டாக்டரை பார்த்தா அந்த டாக்டர் வேறு யாருமே இல்லை. அந்த அன்னைக்கு அந்த சின்ன வயசில் பசியோடு இருந்த அந்த பையன்தான், பசியோட அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, அந்த பையன்தான் அந்த டாக்டராக இருக்கு. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்போவோ ஒரு ஆளுக்கு செய்த உதவி, அது ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கலாம், அந்த உதவிக்கு கண்டிப்பாக ஒரு பதில் வந்து கிடைக்கும். அது பெருசாகவோ சின்னதாகவோ கிடைக்கும். நாமும் பதிலை எதிர்பார்க்காம திருப்பி நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம நம்ம வந்து உதவி செய்வோம்.